அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் ஆஃப் ஆடர் அண்ட் ஃபுல் ஆடர். நாம் ஆல்ரெடி பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் பார்த்தாச்சு. 8421 அல்லது பிசிடி கோடு அதையும் பார்த்தாச்சு. XS3 கோடு பார்த்தாச்சு. கிரே கோடு பார்த்தாச்சு. இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் ஆஃப் ஆடர் அண்ட் ஃபுல் ஆடர். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் ஆடர். See the first point. The off adder is a basic building block of adding two binary numbers, has two inputs and produced out two outputs. The adder is used to perform or operation of two single bit binary numbers. The addend and occant bits are two input states, and carry and sum are two output states of the off adder. அப்போ ஆஃப் ஆடர் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு பைனரி நம்பரை ஆட் பண்ணலாம். என்னென்ன நம்பர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 0 1 1. இந்த ஆர்டரில் நம்ம பைனரி நம்பர் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் இருக்கு, ரெண்டு அவுட்புட் இருக்கு. இட் ஹேவ்ஸ் எ டூ இன்புட்ஸ் அண்ட் டூ அவுட்புட்ஸ். அந்த ரெண்டு இன்புட்டோட நேமு ஆடண்ட் அண்ட் ஆக்கண்ட். ரெண்டு அவுட்புட்டோட நேமு கேரி அண்ட் சம். இது டயக்ராமில் கிளியராக இருக்கும். டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு இன்புட்டு ரெண்டு அவுட்புட்டு. இந்த பாயிண்ட் பாருங்க, டூ சிங்கிள் பிட் பைனரி நம்பர். அதாவது ஹாஃப் ஆடர் யூஸ் பண்ணி ரெண்டு பைனரி நம்பரை ஆட் பண்ணுறோம். அந்த டூ பைனரி நம்பரை இந்த மாதிரியும் சொல்லலாம், டூ சிங்கிள் பிட் பைனரி நம்பர் அல்லது டூ ஒன் பிட் பைனரி நம்பர். இது உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரெண்டு பைனரி நம்பர் எடுத்துங்க. இப்போ 0 1. 0 அப்படிங்கிறது ஒரு பிட்டு, 1 அப்படிங்கிறது ஒரு பிட்டு. இப்போ ரெண்டுமே பைனரி நம்பர் தான். அதனால 2 1 பிட் பைனரி நம்பர் அல்லது 2 சிங்கிள் பிட் பைனரி நம்பர் அப்படின்னு இதை சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. The XOR gate can be used for sum generation and an AND gate can be used for carry generation. So sum generate பண்றதுக்கு நம்ம XOR gate யூஸ் பண்ணிக்கலாம். கேரியை ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம AND gate யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவுட்புட்ல சம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு XOR கேட்டும், கேரியை ஜென்ரேட் பண்றதுக்கு AND gate யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, டயக்ராம் பாருங்க. பாருங்க, சம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு XOR கேட்டு, கேரியை ஜென்ரேட் பண்றதுக்கு AND gate. ஓகே, தேர்ட் பாயிண்ட் பாருங்க. பூலியன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹாஃப் ஆடர் சர்க்யூட். இதில் சம் வந்து XOR கேட்டு, கேரி அப்படிங்கிறது AND கேட்டு. அப்போ அந்த XOR கேட்டுக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, A பார் B பிளஸ் A B பார். கேரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது AND கேட்டு. AND கேட்டோட ஃபார்முலா Y ஈக்குவல் டு A டாட் B. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஹாஃப் ஆடர் இஸ் ஏ லாஜிக் சர்க்யூட் தட் ஆட்ஸ் 2 பிட். ஸோ இந்த ஆஃப் ஆடரில் 2 பிட் பைனரி நம்பர் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். இதில் இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு தடவை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கங்க. செகண்ட் பாயிண்ட் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிளாக் டயக்ராம் அண்ட் சர்க்யூட் டயக்ராம்.
ஸோ இதில் ரெண்டு இன்புட் இருக்கு, ரெண்டு அவுட்புட் இருக்கு. செகண்ட் டயக்ராமில் பாருங்க, ரெண்டு இன்புட் இருக்கு, ரெண்டு அவுட்புட் இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டு, இது வந்து அண்டு கேட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரூத் டேபிள் ஆஃப் ஆஃப் ஆடர். ஸோ இதில் ஏபி அப்படிங்கிறது இன்புட்டு, எஸ்சி அப்படிங்கிறது அவுட்புட்டு. அப்போ 0 0 அப்படின்னு இன்புட்டில் அப்ளை பண்ணோம்னா சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 0. சம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணிக்கலாம். கேரியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அண்டு கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாருங்க, 0 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா 1 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். தேர்டு பாருங்க, 1 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா 1 0 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட் பாருங்க, 1 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா 0 1 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்ஆர் கேட்டும் அண்டு கேட்டும் நம்ம லாஜிக் கேட்டில் கிளியராக படிச்சிருப்போம். ஸோ அதனால் இந்த ட்ரூத் டேபிள் எல்லாமே வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபுல் ஆடர். ஃபுல் ஆடரோட ஐசி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7482. See the first point. The off adder is used to add only two numbers, but the full adder is used to add three 1-bit binary numbers A, B and C in. The first two inputs are A and B, and the third input is an input carrier C in. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆடர் அப்படின்னா ரெண்டு பைனரி நம்பர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஆனால் ஃபுல் ஆடர் அப்படின்னா 3 இன்புட்டை நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு 2 இன்புட் அப்படின்னா ஏபி, தேர்ட் இன்புட் அப்படிங்கிறது சிஇன். See the second point. A full adder is a combinational circuit that performs the arithmetic sum of 3 input bits. It consists of 3 inputs and 2 outputs. So full adder அப்படினா sum of 3 input bits, 3 input இருக்கும். And also இந்த input ஓட பேரு A, B, C in. 2 அவுட்புட் இருக்கு, அந்த 2 அவுட்புட்டோட நேம் sum and carry. ஸோ இது ஒரு தடவை டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, ஃபுல் ஆடரில் இன்புட் எத்தனை அப்படின்னு. ஸோ ஃபுல் ஆடரில் இன்புட் அப்படின்னா 3, அவுட்புட் அப்படின்னா 2. See the third point. Full adder circuit can also be implemented with the help of 2 off adder circuit with a OR gate. அப்போ ஃபுல் ஆடர் சர்க்யூட் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் ஆடர் இருக்கும், ஒரு OR gate இருக்கும். See the diagram. ஸோ ஃபுல் ஆடர் அப்படின்னா 2 ஆஃப் ஆடர் இருக்கும், ஒரு OR gate இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. In this circuit, the 3 input XOR gate can be used for some generation and an OR gate can be used for carry generation. The full adder logic circuit can be constructed using the AND and the XOR gate with an OR gate. ஸோ இதில் சம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எக்ஸ்ஆர் கேட், அதாவது 3 இன்புட் எக்ஸ்ஆர் கேட். கேரியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது ஆர் கேட். டோட்டலாக ஃபுல் ஆடரில் என்னென்ன கேட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு கேட்டு, எக்ஸ்ஆர் கேட்டு, ஆர் கேட்டு.
See the diagram. மூணு இன்புட்டு 2 அவுட்புட்டு. இதில் நம்ம என்னென்ன கேட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்ஆர் கேட்டு, அண்டு கேட்டு, ஆர் கேட்டு. ஸோ எக்ஸ்ஆர் கேட் வந்து சம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸ்ஆர் கேட்டு சம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆர் கேட் வந்து கேரியை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் பாருங்க. பூலியன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபுல் ஆடர் சர்க்யூட். அப்போ சம் அப்படின்னா அதில் நம்ம வந்து எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்முலா ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏ பார் பி சி பார் ப்ளஸ் ஏ பி பார் சி பார் ப்ளஸ் ஏபிசி. கேரிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் சம்மும் கேரியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, இதோட டயக்ராம்ஸ் எல்லாமே. ஸோ 2 ஆஃப் ஆடர் ஒரு ஆர்கேட் சேர்ந்ததுன்னா ஃபுல் ஆடர். நெக்ஸ்ட் பாருங்க, 3 இன்புட் இருக்கு, 2 அவுட்புட் இருக்கு. இட் இஸ் கால்டு ஃபுல் ஆடர். இந்த 3 இன்புட் வந்து ஏ பி சி இன்னு, அவுட்புட் வந்து சம் அண்டு கேரி அவுட். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஜிக் சர்க்யூட். லாஜிக் சர்க்யூட் அப்படின்னா 3 இன்புட்டு 2 அவுட்புட்டு. லாஸ்ட் பாருங்க, ட்ரூத் டேபிள். ஸோ இதில் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி இன், அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எஸ் சி அவுட்டு. நம்ம இன்புட்டில் 0 0 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா அவுட்புட்டில் வந்து சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 0. இப்போ இந்த சம்மை கால்குலேட் பண்ணுறக்கும் கேரியை கால்குலேட் பண்ணுறக்கும் நம்ம ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 0 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 0 0 1 அப்படின்னு இன்புட் இருக்கு. அப்போ சம்மோட வேல்யூ 1, கேரியோட வேல்யூ 0. அப்போ இந்த சம்முக்கும் கேரிக்கும் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். சிமிலர்லி எல்லா இன்புட்டையும் நாம் இந்த சம்மோடைய ஃபார்முலாலையும் கேரியோடைய ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.